வணக்கம். ஒரு பேரண்ட் அவங்க குழந்தைய அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அந்த குழந்தை எல்லாரையும் அடிச்சிட்டு இருந்தான். அவன் எந்த ஒரு பயமே இல்ல, பெரியவங்கன்னு பார்க்கல, அவன் யாருக்கும் ஒபே பண்ணாம இருந்தான். அவனுக்கு 3ல இருந்து 4 வயசுக்குள்ளதான் இருக்கும். ஆனா அந்த பையன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எகிரி அடிச்சான். அப்ப அந்த பேரண்ட கேட்கும் போது அவன் யாருக்கும் பயப்பட மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையனுக்கு நீங்க அடி கொடுப்பீங்களா அல்லது திட்டுவீங்களான்னு கேட்கும் போது, இல்ல நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டோம், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ பண்ணாதன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. மோஸ்ட்லி நிறைய ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் சுத்தமா இருக்கிறது இல்ல, அவங்க கண்ட்ரோல் இல்லாம வளர்றாங்க. எந்த பேரண்டும் அந்த குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்றது இல்ல. ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் கண்ட்ரோல் டெவலப் ஆகும். இதை சிம்பிளா புரிய வைக்கணும்னா, ஒரு நாள் நம்ம நாட்டுல நீங்க செய்யக்கூடிய எந்த தவறுக்கும் பனிஷ்மெண்ட் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த நாள்ல இந்த நாடு சுடுகாடா மாறி இருக்கும். ஏன்னா அத்தனை பேரும் அந்த கண்ட்ரோல் இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப இந்த நாடு நாடா இருக்காது. ஏன்னா மனுஷனோட மைண்ட்ல 1000 எண்ணங்கள் தோணும். அவன் ஆசைப்பட்ட அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஆனா அதை எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு போறதுக்கு முக்கியமான காரணம் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்ற அந்த பயம் இருக்கனால்தான். எந்த குழந்தைக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்காதுன்னு தெரியுதோ அந்த குழந்தைக்கு மைண்ட்ல என்னெல்லாம் தோணுதோ அதை கண்டிப்பா செய்வான். அவனுக்கு எந்த கண்ட்ரோலும் டெவலப் ஆகாது. சோ ஒரு சின்ன குழந்தைக்கு நீங்க கண்ட்ரோல் டெவலப் பண்ணணும்னா எது ரைட்டு எது தப்பு, தப்பான விஷயங்கள் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தைகிட்ட பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். இல்லைன்னா அந்த குழந்தைங்க அதை ரிவார்டா எடுத்துக்கிட்டு மேலும் அந்த தவறை செய்வாங்க. நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு குழந்தைய பனிஷ் பண்ணா அந்த குழந்தையோட சைக்காலஜி பாதிக்கும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி சின்னதா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கும் போது அந்த குழந்தைங்களோட சைக்காலஜி அஃபெக்ட் ஆகாம அந்த குழந்தையோட பிஹேவியர் மாடிஃபை ஆகும். உதாரணமா நாம தீயில கை வச்சோம்னா அது கண்டிப்பா சுடும். அது குழந்தைன்னு பார்க்காது, பெரியவங்கன்னு பார்க்காது. அப்போ அடுத்த வாட்டி அந்த குழந்தை அந்த தீ பக்கத்துல போகும்போது அது சுடுன்னு பயந்துட்டு அதுல கை வைக்காது. இதே மாதிரிதான் ஒரு தவறு நடக்கும்போது அந்த குழந்தைக்கு ஒரு பனிஷ்மெண்டோ அல்லது ஒரு பெயினோ கிடைச்சிச்சுன்னா அந்த குழந்தை அந்த தவறை மறுபடியும் செய்யாது. எப்ப டீச்சர்ஸ் கையில இருந்து பெரம்பு போச்சோ அன்னைக்கே குழந்தைங்களோட ஒழுக்கம் சுத்தமா போச்சு. ஒழுக்கம் வரணும்னா அந்த குழந்தைங்களுக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா தெரியணும். பனிஷ்மெண்ட் இல்லைன்னா அந்த குழந்தைங்கள்ட்ட ஒழுக்கம் டெவலப் ஆகாது. அதுக்காக ஒரு குழந்தைய கண்ணா பின்னான்னு அடிக்கணும்னு சொல்ல வரல. ஒரு குழந்தை எப்ப பனிஷ் பண்ணணும்னா சொல் பேச்சு கேட்காதப்பதான் பனிஷ் பண்ணணுமே தவிர்த்து நம்மளோட கோபதாபங்களை காமிக்கிறதுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணக்கூடாது. அதை பற்றி தெரியாதனால்தான் விபரீதங்கள் நடக்குது. அந்த விபரீதங்கள் நடக்கும்போது சுத்தமா ஒரு குழந்தைய அடிக்க கூடாதுன்னு சொல்ற அந்த முடிவுக்கு வராங்க. அடி கொடுக்கறதுனால வரக்கூடிய நெகட்டிவை விட அடி கொடுக்காம இருக்கிறதுனால சொசைட்டில குழந்தைங்களோட பிஹேவியர் டோட்டலா மாறிட்டு வருது. இந்த குழந்தைங்க வளர்ந்து வரும்போது அவங்களோட டோட்டல் பிஹேவியர் எந்த பியரும் இல்லாம பயங்கர அரகண்டா மாறுவாங்க. சோ ஒரு குழந்தையோட பிஹேவியர் மாடிஃபை ஆகணும்னா அந்த குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன வலிகள் தெரியணும். தவறு செய்யும் போது தனக்கு வலிக்கும் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த பிஹேவியர் மாறும். வலி இல்லைன்னா அந்த பிஹேவியர் மாறாது. தேங்க்யூ.